அறிவியலினூடாக அறிவியல் படிப்பு என்ன இருக்குகின்றது என்று தேடி படிக்க வேண்டியிருக்கின்றது. வெறுமனே ஷரியத்தோடு தரீக்கத்தோடு நின்று விடுமாறு எங்களை அல் குர்ஆன் பணிக்கவில்லை. படிப்பு என்று வருகின்ற பொழுது எதுவெல்லாம் சமூகத்துக்கும் மக்களுக்கும் தேவையாக இருக்குமோ அவையெல்லாம் படித்தே ஆக வேண்டும் என்ற செய்தியை சொல்லும். அது ஒருவர் படிக்கலாம். சில படிப்புகள் கட்டாயம் எல்லோரும் ஆண் பெண் இரு பாலாரும் ஒவ்வொருத்தரும் படிக்க வேண்டிய படிப்புகளும் இருக்கிறது. ஊரில், சமூகத்தில், நாட்டில், இனத்தில் ஓரிருவர் படித்தால் போதும் என்ற ஃபர்து ஐன், ஃபர்து கிஃபாயா போன்ற அப்படியான படிப்புகளும் ஓதல்களும் இருக்கவே செய்கின்றது. எனவே இந்த நாட்டில் அல்லது விசேஷமாக எங்களுடைய ஊரை பொறுத்த மட்டில் 1990 ஆண்டுக்கு முற்பட்ட காலமும் அதற்கு பிற்பட்ட காலத்தையும் எடுத்து பார்க்குகின்ற பொழுது அதற்கு முற்பட்ட காலத்தில் வாழ்ந்த இந்த ஊர் மக்கள் எல்லாம் அவர்களுடைய கால நேரங்கள் விவசாய நிலங்களிலும் தோட்டம் துறை செய்வதிலிருந்தாம் கழிந்திருக்கிறது. அவர்களுடைய கவனம் வியாபாரத்தில் இருக்கவில்லை. அவர்களுடைய கவனம் அவர்களுடைய பிள்ளைகளை வைத்தியர்களாக ஆக்க வேண்டும், கலாநிதிகளாக ஆக்க வேண்டும், இன்னும் போன்ற பல்வேறுபட்ட தராதரங்களில் படித்தவர்களாக தங்களுடைய பிள்ளைகள் மாற வேண்டும் என்ற கவனம் அவர்களுக்கு இருக்கவில்லை அப்பொழுது. ஆனால் 1990 ஆண்டுக்கு பிறகு ஏற்பட்ட கலவரங்களின் மூலமாக, பிரச்சனைகளின் மூலமாக இந்த சமூகம் விழித்தெழுந்தது, படிப்பில் தங்களுடைய கவனத்தை செலுத்தியது. இப்பொழுது அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய ஊரில், நம்முடைய இனத்தில் ஏராளமான வைத்தியர்கள், ஏராளமான சட்ட நிபுணர்கள் இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அதுவும் பற்றாக்குறையாக இருப்பதை நாங்கள் உணர வேண்டும். அதைவிட இப்பொழுது நமக்கு சமகாலத்துக்கு தேவையான ஒன்றென்று பார்த்தால், நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தெரிவு செய்யப்பட்ட அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களில் ஒரு அமைச்சு பதவியை பெறுவதற்கு பொருத்தமான ஒரு முஸ்லிம் இல்லை என்ற ஒரு குறைபாடு நாங்கள் கண்டோம். ஒரு அமைச்சராக ஆகுவதற்கு என்ன தகமை வேண்டும் என்று இந்த நாட்டினுடைய இப்பொழுது தெரிவு செய்யப்பட்ட அரசாங்கத்தினுடைய சட்ட விதி கோவை சொல்கிறதோ அந்த கோவைக்குட்பட்ட கல்வி தராதரம் கொண்ட படித்த சமூகம், புத்திஜீவிகள் இந்த முஸ்லிம் சமூகத்தில் இல்லாமல் இருப்ப காரணத்தினால் அவர்களில் ஒருவரை அமைச்சராக்க முடியாது, அமைச்சராக பதவியை கொடுப்பதற்கு தகமை வாய்ந்தவர் இல்லாமல் உள்ளார் என்ற ஒரு குற்றச்சாட்டு நம்முடைய சமூகத்துக்கு மத்தியில் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது என்றால், நம்முடைய சமூகம், நம்முடைய இனம் மீண்டும் கண்விழித்தள வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது. ஆசிரியர்கள் இருக்குகின்றீர்கள், வைத்தியர்கள் இருக்குகின்றீர்கள், மற்ற சட்டம் படித்தவர்கள் இருக்குகின்றீர்கள், படித்த கலாநிதி, விசேஷமாக உயர்தரம் படித்த கலாநிதி பட்ட முறையாக பெற்றுக் கொண்டவர்கள் மிக மிக குறைவாக இருக்குகின்றோம் என்ற ஒரு செய்தியை இந்த நாட்டினுடைய அரசு நமக்கு எத்தி வைத்திருக்கின்றது. எனவே வருகின்ற இளைஞர்களே, படிக்கின்ற சமூக மக்களே, இந்த நாட்டினுடைய முஸ்லிம் சமூகமே, கல்விமான்களே, புத்திஜீவிங்களே, நாம் இன்னும் எங்களை நாங்கள் தட்டி எழுப்பி இனிவரும் காலங்களில் அதற்கு ஏற்ற வகையில் எங்களுடைய யூகங்களை அமைத்து அதற்கு ஏற்ற வகையில் எங்களுடைய நகர்வுகளை அமைத்துக் கொள்ள வேண்டிய கடமை எங்களுக்கு உள்ளது. இப்பொழுது இப்படியான இந்த தகமை பெற்ற கல்வியை படிக்க வேண்டிய பொறுப்பு அது ஃபர்து ஐனாகவோ அல்லது ஃபர்து கிஃபாயாகவோ நம்முடைய சமூகத்தின் மீது விதிக்கப்பட்டிருக்கிறது, நம்முடைய சமூகத்தின் மீது சுமத்தாட்டப்பட்டிருக்கின்றது என்பதை உணர்ந்து வருகின்ற காலங்களில் அதற்கு ஏற்றாப்போல் நம்மை நாம் மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த நாடு நமக்கு படிப்பினையாக போட்டிக் கொண்டிருப்பதை பார்க்கலாம்.